ஹாய் எல்லா கைஸ், வெல்கம் டு எக்ஸ்ப்ளோர் வித் மீ. இன்றைக்கி இந்த வீட்டில் நம்ம எங்கே போகிறோம்னா கடைசியாக நாங்கள் கதிராமத்தை போயிருந்தோம். கதிராமத்தை போன டைமில் நாங்கள் இப்படியும் ஒரு 2 மணி கதிராம போய் சேர்ந்ததால் இப்படியும் பெரேராவாக தான் போன பெரேரா ஸ்டார்ட் ஆகிற டைம் இப்படியும் 7 மணி ஆகும். ஸோ அந்த டைம் மட்டும் இடையில் என் குளிப்பாண்டை போட்டு நாங்கள் டேக் பண்ணி போனோம் கதிராமத்துக்கு. பட் என்ன இருந்துச்சுன்னா கதிராமத்தை சீசன் டைம் வந்தால சரியான க்ரௌட். அதால் வேறு எங்கேயும் போவோமான்னு இப்படி யோசிக்கிற டைமில் தான் ஒரு ஐடியா திசமகாரம் போகணும்னு சொல்லி. திசமகாரம் எங்கிறீங்க சொன்னால் கதிராமத்துலேருந்து சரியாக ஒரு 18 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட ஒரு 27-28 நிமிஷம் மாதிரி தான் தேவைப்படும். ஸோ அதுக்கு தான் போனாங்க. போகிற வழி ரோட்டை நல்ல ரோட்டுகள் தான் எல்லாம் ஆனால் என்ன இடையில புத்தலை சைட்டை கிட்ட தாண்டி போகலாம்னு ஒரு யானை மட்டும் க்ரோஸ் ஆகும். அது கிட்டத்தட்ட வழி எல்லாரையும் க்ரோஸ் பண்ணுற யானை தான். அது என்ன செய்யணும் ஆக்கில் மறைக்கும். அந்த டைம் நம்ம ஒரு நல்ல வாழைக்கொலையோ நல்ல தர்பூசணி பழத்தை போட்டுட்டா திண்டை போட்டு ஆக்களை விட்டோம். நான் பக்கத்தில் பச்சை கம்பியும் அடிச்சுக்கிற இடம் தான் கதிராம. இதுக்குள்ளே போனால் தான் கதிராமத்துக்குள்ள பன்சலை பள்ளிவாசல் எல்லாமே ஏரியாகி தான். இது பக்கத்தில் தான் அந்த பெரிய ஆறு மாதிரியும் ஓடுது. இப்போ க்ரௌடுங்கத்தால் தான் நாங்கள் இங்கிருந்து போனோம். இதுதான் திசமகாரம் அந்த குளம். இப்போ நம்ம குளிக்க போகிற குளம் இதான். நான் இதுக்கு இங்கே கிட்டத்தட்ட ஒரு சின்ன வயசில் எப்படியும் 10-15 வந்திருக்கேன். அந்த டைமில் என்னதுக்கு இங்கே ஏரியா ஃபேமஸ் சொல்லக்குள்ள ஆற்று பக்கத்தில் பெரிய தாரத்தில் குடியில் அடித்து செப்பலி மீனை பொறிச்சு வைப்பாங்க. இன்னும் சட்டை போய் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ என்ன இருக்கிறது தெரியாது, நிறைய பேர் மாறிட்டு நம்ம போய் பார்ப்போம். ஓகே, இதுதான் நம்ம இடம். அந்த பஸ் நிப்பாட்டிக்கும். நான் முன்னுக்கிற குளத்துலாம் போய் குளிக்கணும். வாங்க போ. மீன் பிடிக்காங்களே தெரியாது, தோணி ஒன்று இறுக்கி தள்ளிக்க ஓடுறானுகள். தண்ணியை பார்த்தா கொஞ்சம் நார்மலான ஆஃப் ஒயிட் கல்லாம் இறுக்கி. பட் குளிக்கிறது நல்ல சேஃப்டி இடம்னு சொல்லி தான் நாங்கள் போகிறோம். வாங்க தண்ணிக்குள்ளே இறங்கி பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஆழமே இல்லையா? இந்த திசமகார பிரேசவையில் இங்கே போட்டில் ஆக்களை சுற்றி காட்டு செட் பண்ணி வச்சுக்காங்க. நாங்கள் குடிக்க மட்டும் தான் இதில் போகிற ஐடியா இல்லை. இந்த குளத்தை பார்த்தீங்கன்னா பெரிய ஆழம்னு சொல்கிறதுக்கு இல்லை. நாங்கள் குறிப்பிட்ட தூரத்துக்குலாம் போனோம், அந்த பெரிய ஆழம் இல்லை. ஆனால் நிலம் கால் கொஞ்சம் சொலிப்பு மாதிரி இருக்கு. ஆனால் ஆக்கள் புதைக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. இது நாங்கள் கிளைமேட் பார்த்திங்க எப்படின்னா சரியாக வெயில் இல்லை, மப்பும் வந்தாங்க தண்ணிக்கு. அதால் குளிக்கல இந்த 10 ஒன்றுமே இல்லை. அதாவது சிம்பிளாக நார்மலாக குளிச்சுட்டு வந்தோம். நீங்கள் வரேன்னா அந்த கிளைமேட் எப்படி பார்த்து வந்தீங்கன்னா லேசாக இருக்கும். ஓகே, நாங்கள் நோக்கம் நிறைவேற்றி குளிச்சிட்டோம். இன்னும் ஒரு கவலை செப்பலி மீன் புறையில் டார்கெட் பண்ணி வந்தோம். மிச்சங்காலத்தில் தான் ஆசை இருக்குன்னு வந்தேன். அமைக்கல. இது காலங்கள் மரமாக இல்லாமல் மாறி போயிது. ஓகே, இவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சின்னு நினைக்கிறேன். இது மாதிரி நிறைய இடங்கள் தெரிஞ்ச இடம் இருந்தால் கமெண்ட்டில்
செல்லுங்க. நாங்கள் இடையில போய் பார்க்க போய் முடியுமா வீடியோ போடுறோம். ஓகே கேஸ், அவ்வளோதான். பாய்.